அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை சேனல் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய கதைகளும் கவிதைகளும் குழந்தைகளுடைய வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் நம்பி தொடர்ந்து போடுறோம். தொடர்ந்து நீங்களும் சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கதை. ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட இருக்கிற அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லக்கூடியதை வழக்கமாக வச்சுருந்தாரு. அதே மாதிரி ஒரு நாள் அமைச்சரும் அரசனும் பேசிகிட்டு இருக்கும்போது அரசன் மாம்பழம் வெட்டிட்டு இருக்காரு. பேச்சுவாக்கில் அவர் கையில் கத்தி பட்டுருது. சுண்டு விரல வெட்டிடுது. அரை சுண்டு விரல் வெட்டுப்பட்டுருது. உடனே எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த அரசன் கோவம் வந்துருச்சு. நான் விரல் வெட்டுப்பட்டு ரத்தத்தோடு இருக்கேன், நீ எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்களை கூப்பிட்டு இவரை சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அரசன் வேட்டையாடுவதில் வல்லவர். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போகிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டில் காளிக்கு பலி கொடுக்கறதுக்காண்டி ஒரு மனுஷரை தேடிட்டு இருக்காங்க. காளி சாமிக்கு பலி கொடுக்கறதுக்காக ஒரு மனுஷரை தேடிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி தேடிட்டு இருக்கவங்க கையில் அரசன் மாட்டிக்கிறாரு. உடனே அந்த கோயில் பூசாரி அவரை எல்லா விதத்துலையும் செக் பண்ணுறாரு. உடனே அரசன் செக் பண்ணும்போது கையில் சுண்டு விரல் அரசனுக்கு இல்லை. உடனே இந்த சுண்டு விரல் இல்லாத குறையுடையவனை நம்ம காளிக்கு பலி கொடுக்கக்கூடாது, இவரை அனுப்பிடுங்கன்னு சொல்லி பூசாரி சொல்லிடுறான். உடனே அரண்மனைக்கு வந்த அரசன் அந்த அமைச்சரை விடுவிக்க சொல்லிடுறாங்க. வெளியில் வந்த அமைச்சர் சொல்கிறாரு, எல்லாம் நன்மைக்குன்னு திரும்பியும் சொல்கிறாரு. விடுவிச்சப்பையும் சொல்கிறாரு, ஜெயிலில் அடைக்கிறப்பையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா நேரத்துலேயும் அந்த வார்த்தையை ஒரு மந்திர சொல்லாவே அமைச்சர் வச்சுருந்தார். ரொம்ப நன்றி அமைச்சரே, அன்னைக்கு நீங்கள் எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சுண்டு விரல் மட்டும் வெட்டுப்படலை அப்படின்னா இன்றைக்கி என்னை காளிக்கு பலி கொடுத்துருப்பாங்க. இந்த சுண்டு விரல் வெட்டுப்பட்டதை ஒரு குறையாக நினச்சி என்னை காளிக்கு பலி கொடுக்குறத கைவிட்டு என்னை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க, நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அமைச்சர் சொல்கிறாரு, எல்லா நேரமும் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாத நான் என்ன இன்னைக்கு சிறையில் அடைச்சிட்டிங்க. எல்லா நேரமும் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாத என்னை சிறையில் அடைச்சிட்டிங்க. அப்படி நீங்கள் என்னை சிறையில் அடைக்கலைன்னா உங்களை பிரிஞ்சிருக்க முடியாமல் நானும் உங்கள் கூட காட்டுக்கு வந்திருப்பேன். எந்த குறையுமே இல்லாத என்னை காளிக்கு பலி கொடுத்துருப்பாங்க. அதனால் எல்லாம் நன்மைக்கு என்னை சிறையில் அடைச்சதும் ஒரு விதத்தில் நல்லது தான். இல்லாட்டி என்னை இன்னைக்கு காளிக்கு பள்ளி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கும் ரொம்ப நன்றி அரசனே அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேர்த்திக்கிட்டு அந்த சம்பவத்தை கடந்து போய்கிட்டே இருக்கணும். திரும்ப நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணவோ, சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப நினச்சி சந்தோஷப்படவோ கூடாது. எதுவாக இருந்தாலும் அந்த நிமிஷம் அதை கடந்து போயிட்டே இருக்கணும். எல்லா நன்மைக்கே அப்படி சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டே இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா இதில் சொன்ன வார்த்தைகள் ஒன்று நம்மளுடைய அந்த அடிப்படை வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான். அதனால் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.